ஜெபம் பண்ண கடவோம். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. மகா கிருபையும் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, கிருபையாய் தந்த இந்த புதிய மாதத்தின் முதலாவது மனமகிழ்ச்சி நாளுக்காக, பரிசுத்த திருவிருந்த ஆராதனைக்காய் உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த ஆராதனை நீர் நடுவிலே எழுந்தருளுங்க. பரிசுத்த ஆவியானவரே, துவக்கம் முதல் முடிவரை இந்த ஆளுகை செய்து அப்பத்தை பிட்கையில் உண்மையே வெளிப்படுத்தி இந்த ஆராதனைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக தர வேண்டுமாறு அருளாத இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. தெய்வநாம மகிமைக்காக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 90வது பாடலை பாடுவோம். அருளின் ஒளியை கண்டார் இருளின் மாந்தரை. எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்கள் அறிந்திருக்கிற சர்வலமுள்ள தேவனே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணிடலாம். எங்களிடத்தில் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பரிபூரண
நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவார் என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவார் என்பதே. இவளில் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கி கருத்துடனே இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள இதயத்தை ஏவியருளும். பிரியமானவர்களே, நாம் இப்போ தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டுடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியா எங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடு, உண்மையான விசுவாசத்தோடு ஆண்டோடு கிட்டி சேர்வதற்காக அவனுடைய கிருபையை தேடி யாவரும் முழங்கால் படிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவனுடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்யுங்கள். யாவர் சேர்ந்து சொல்லுவோம். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, செயலாற்றல் அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, முந்திருக்கினால் பாம்பரங்களை சுத்திகிறேன். இப்படி பரிசுத்தாவியினால் விடுதலை பெறும் புது ஜனங்களாய் வாழும் மூடும் மனிதரோடும் சமாதானத்தோடு வாழும் அருள் புரிந்தர்களோ. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தம்மில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிறார். கிருபை நிறைந்த வேத வசனங்களை கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு நம்மிடத்துக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அளிச்சோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவையில் உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகள் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. கடவோம். கிறிஸ்து பிறந்த திருநாளுக்கு முன்னோரும் மூன்றாம் ஞாயிறு சுருக்க ஜெபம். திருமறை ஞாயிறு. ராஜாதி ராஜாவே, உம்மை உமது சித்தத்தை வெளிப்படுத்துகின்ற
உமது ஜீவ வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை கண்டி துணர்த்துகின்ற உமது வல்லமையில வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவும், அவ்வார்த்தைகளால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளும் நோக்கங்களும் ஆட்கொள்ளப்பட்டு உமக்கு கீழ்ப்படிந்து வாழ உதவி புரியும். உமது வேத வார்த்தைகள் ஞானத்தையும் நம்பிக்கையும் வெளிச்சத்தையும் தந்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்திட வேண்டும் என்று எங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டி கொள்கிறோம். உட்காருவோம். வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு வேத பாடம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் அதிகாரம் முடிய. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாத ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கைகொட்டும். முச்செடிகளுக்கு பதிலாக தேவதார் விருட்சமும் முளைக்கும். காஞ்சூரி செடி பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாய் இருக்கும் என்பது இது ஆண்டவரின் திருவாக்கு. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கியம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் அவதிகாரம் முடிய. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்குமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்.
வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும் என்பது இது ஆண்டவரின் திருவார்த்தை. சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 67 முதல் 80ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கு. அவருடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 67 முதல் 80ஆம் வசனம் முடிய. அவருடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவருடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கைகளினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கு நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கும்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடு எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவருடைய பிதாவாகி ஆபிரகாம் கிட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்க தரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களினின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளினின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்க தரிசி எண்ணப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவம் மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவிலே பலங்கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான் என்றார் என்பது இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வானத்தையும் பூமியோ காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வவல்ல பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய பேரான குமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர், தேவத்தில் தேவனானவர், ஜோதியில் ஜோதியானவர், மேதேவனில் மேதேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு நமக்கு உண்டாகும் பரமத்தில் இறங்கி பரிசுத்தாவினாலே கண்களில் அவதரித்து மனிதனானார். பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமத்தில் ஏறி பிதாவுள்ளது வசிக்கிறார். உயிரோடும் மருத்துவரையும் நியாயத்திற்கு மகிமையுடைய திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிற்கு புறப்படுகிறவருமாய் பிதாவுடன் குமாரனும் கொடுத்து சோதிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசனமாய் ஒருவராயிருக்கிற பரிசுத்தரை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த அப்போஸ்தலர் திருச்சபையை விசுவாசிக்கிறேன்.
பாவமன்னிப்பின் நியமிக்கப்பட்ட உடனே ஞான ஸ்நானத்தை அறிவிக்கிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதும் அறிவிக்கு வெற்றி உண்டாம் என்று காத்திருக்கிறேன். சிறு பிள்ளைகள் திருவசனம் கூறுவார்கள். God's word shall not the status quo, so shall my word be that goes out from my mouth. It shall not return to me empty, but it shall accomplish that which I purpose and succeed in that thing for which I sent it. Isaiah chapter 55 verses 11. சத்திய வார்த்தை அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியமாகபடி வாய்க்கும். ஏசாயா 55:11. சத்திய வார்த்தை அப்படியே என் வாய்ந்து புறப்படும் வார்த்தையும் இருக்கும். அது வெறுமையை என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் வைக்க பண்ணும். சத்திய வார்த்தை அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்திலிருந்து திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். அது நான் விரும்புகிறதை என்னிடத்திற்கு விரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின வார்த்தை காரியமாய் இருக்கும். சத்திய வார்த்தை அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் அனுப்பின காரியமாகும்படிக்கு வாய்க்கும். ஏசாயா 55:11. சத்திய வார்த்தை அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திலிருந்து திரும்பாமல் அது நான் அனுப்பின காரியங்கள் ஆகும்படி வாய்க்கும். ஏசாயா 55:11. சத்திய வார்த்தை அப்படியே வாயிலிருந்து புறப்படும் சத்திய வார்த்தை அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாக்கும்படி வாய்க்கும். ஏசாயா 55:11. சத்திய வார்த்தை அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திலிருந்து புறப்படாம் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்யும். ஏசாயா 55:11. சத்திய வார்த்தை அப்படியே வாயிலிருந்து படப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமைய திரும்பாமல் நான் விடுதலை செய்து நான் அனுப்பின காரணமாக வாய்க்கும். ஏசாயா 52:11. கண்டித்தா சத்திய வார்த்தை அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையே என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து அதை நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஏசாயா 55:11.
அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கு. அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின ஆகும்படிக்கு வாய்க்கும். ஏசாயா 55:14. சத்திய வார்த்தை அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திலிருந்து திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாய் வைக்கும். ஏசாயா 55:11. சத்திய வார்த்தை அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஏசாயா 55:11. சத்திய வார்த்தை அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஏசாயா 55:11. சத்திய வார்த்தை அப்படியே என் வாயிலிருந்து புறப்பட வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரிய ஆகும்படி வைக்கும். ஏசாயா 55:11. சத்திய வார்த்தை அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து அதை நான் அனுப்பின காரியம் ஆகும்படி செய்யும். ஏசாயா 55:11. சத்திய வார்த்தை அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஏசாயா 55:11. திருவசனம் கூறிய சிறுவிலை கத்ததாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்திலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளையுடைய பேர்களை வாசிக்கிறேன். இந்த வாரத்தில் பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள் 8/12/2025 அன்று கே கிறிஸ்டன் சன் ஆஃப் திரு டி கிருபாகரன். 10/12/2025 அன்று ஐவின் ஜோஷுவா சன் ஆஃப் இஸ்ரவேல் ராஜா. ஜி ஐசக் ஜெசிந்த் சன் ஆஃப் திரு ஆர் கோபி. 12/12/2025 அன்று திருமதி பி குணாலின் ஒய்ஃப் ஆஃப் திரு இ பன்னீர்செல்வன். 13/12/2025 அன்று ஜே மார்டின் சன் ஆஃப் திரு ஜெயராஜ். இந்த வாரத்தில் திருமண நாள் கொண்டாடுகிறவர்கள் 8/12/2025 அன்று திரு எஸ் அதிசயமணி திருமதி ஏ தங்கப்பள்ளம். 12/12/2025 அன்று திரு ஜி மெயின்சர் திருமதி எம் ஏஞ்சலின். 13/12/2025 அன்று திரு ஐ கிப்சன் திருமதி கே செல்வி. இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுவதற்கான வசனம்: நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. எபிரேயர் 13:5. இவர்களுக்காக சிறப்பு பாடல் பாடப்படும். அதைத் தொடர்ந்து நம்முடைய சேகர தலைவர் அவர்கள் ஜெபம் ஏறெடுப்பார்கள். ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. கடந்த ஒரு ஆண்டு முழுவதும் பாதுகாத்திரே, கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டிலும் உடைய பிள்ளைகளை நீர் கரம் பிடித்து நடத்துவீராக, கண்மலை மீது நிறுத்தி உயர்த்துவீராக. ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தை மூலமாய் போதித்து
பாதுகாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆண்டவரே, ஆலயத்திலிருந்து வாழ்த்துகிறோம். அப்படி ஆலயத்தின் சம்பூரணத்தினால் திருப்தி ஆக்கும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு சில அறிவிப்புகள். கடந்த மாதம் 22/11/2025 அன்று நடந்த உபவாச கொடுகை வரவு செலவு விவரங்கள். முன்னிருப்பு, 10ஆம் மாதம் நடந்த உபவாச கொடுகையின் முன்னிருப்பு 954 ரூபாய். வரவு சீன் மார்டின் 1000 ரூபாய், பன்னீர் 1000 ரூபாய், செல்வராஜ் 200 ரூபாய். முன்னிருப்பு மற்றும் வரவு மொத்தம் 3154 ரூபாய். காணிக்கை மூலம் வரவு 1410 ரூபாய். காணிக்கை மற்றும் அனைத்து வரவும் மொத்தம் 4564 ரூபாய். மொத்த வரவு 4564 ரூபாய். செலவு விவரங்கள்: தண்ணீர் கேன் வகைக்காக 150 ரூபாய், ஊழியர் ஆட்டோ வகைக்காக 400 ரூபாய், மொத்தம் 550 ரூபாய். மொத்த வரவு 4564 ரூபாய். செலவு 550 ரூபாய், மீதி 4014 ரூபாய். இதர உணவு மற்றும் அனைத்து ஊழியருக்குரிய டிஏ போன்ற செலவுகளை அருமையான திரு ஸ்ரீ கிறிஸ்டோபர் அவர்கள் குடும்பத்தினர் பொறுப்பெடுத்து விட்டார்கள். அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஒரு சில அறிவிப்புகள். இன்று இரவு ஆராதனையானது நமக்கு ஐஎம்எஸ் ஆராதனையாக நடைபெறும் என தெரிவித்துக் கொள்கிறோம். திங்கட்கிழமை இரவு ஜெபக்குழு விவரங்கள்: மோசே ஜெபக்குழு திரு ஆர் அகஸ்டின் அவர்களிடத்திலும், எலியா ஜெபக்குழு திரு கே ஜெகஸ்டின் அவர்களிடத்திலும், தாவீது ஜெபக்குழு திரு துரைமணி அவர்கள் இல்லத்திலும், தானியல் ஜெபக்குழு திருமதி ரதிபஸ்வம் இவர்களிடத்திலும் நடைபெறும். அந்தந்த ஜெபக்குழு உள்ளவர்கள் இந்த அருமையான குழுக்கள் இணைந்து நீங்கள் ஜெபங்கள் ஏறெடுக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் வாரந்தோறும் நடைபெறும் சங்கிலி தொடர் ஜெபமானது இந்த வாரமும் புதன்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடைபெறும் என தெரிவித்துக் கொள்கிறோம். இதிலையும் நீங்கள் பெயர் கொடுத்து, இல்லை ஏற்கனவே உங்கள் விருப்பப்பட்ட நேரத்தில் பெயர் கொடுக்கப்பட்டிருந்ததானால் அவரோடு சேர்ந்து இணைந்து நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை சேகர அளவிலான முழு இரவு ஜெப கொடுகையானது பேய்பிள்ளாங்குளம் சபையில் வைத்து நடைபெறும். இந்த அருமையான முழு இரவு ஜெப கொடுகையிலும் தேவ செய்தி கொடுக்கும்படியாக சகோதரர் பி வின்ஸ்டன் கடையனோடியிலிருந்து வர இருக்கிறார்கள். இந்த அருமையான முழு இரவு ஜெப கூடைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த அருமையான கூடையில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சேகர அளவிலான கீத ஆராதனையானது மாலை 6:30 மணி அளவில் பேய்பிள்ளான்குளத்தில் வைத்து நடைபெறும். இந்த அருமையான கீத ஆராதனைக்குரிய இதர காரியங்களுக்கு ஏற்கனவே நாம் அறிவித்திருந்தோம். திருச்சபையின் ஆண்கள் ஐக்கிய சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கம் இப்படி என பிரித்து ஒரு ஐக்கிய சங்கங்களுக்கு ஒரு பாடல் 3 சரணத்திற்கு மிகாமல் நீங்கள் பாட வேண்டும் என்று நாங்கள் அறிவித்திருந்தோம். அதை நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்று அறிவோம். ஆகையால் இந்த அருமையான சேகர அளவிலான கீத ஆராதனையில் நீங்கள் தயவாய் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதிலையும் தயவு செய்தி கொடுக்கும்படியாக ரெவரண்ட் ஆர் பிரதீப் சாலமோன் சேகர தலைவர் புதியமுத்தூர் அவர்கள் வந்து செய்தி கொடுக்க இருக்கிறார்கள். இந்த அருமையான கீத ஆராதனையிலும் கலந்து கொள்ளும்படியாக, அதேபோல் இந்த ஆராதனை முடிந்த பின்பதாக நமக்கு இரவு உணவு உண்டு என்பதை நாங்கள் அறிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற 20/12/2025 சனிக்கிழமை தமிழக அரசு சார்பில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் விழாவானது நமது பேராயர் தலைமையிலும் அனைத்து திருச்சபை தலைவர்களோடும் சேர்ந்து இந்த அருமையான கிறிஸ்துமஸ் விழாவானது நடைபெற இருக்கிறது. இந்த அருமையான தமிழக அரசு சார்பில் நடைபெறும் இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் சிறப்பு விருந்தினராக நம்முடைய தமிழகத்தின் முதல்வர், மாண்புமிகு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வர இருக்கிறார்கள். இந்த அருமையான கிறிஸ்துமஸ் விழாவிற்காக நம்முடைய திருச்சபையார் அனைத்து திருச்சபையாரும் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். ஆகையால் உங்களுக்கு இதற்காக வேன் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இதில் தயவாய் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த அருமையான கிறிஸ்துமஸ் விழா 20 அன்று 4 மணிக்கு நடைபெற இருக்கிறபடினால் நமக்கு அன்றைய தினத்தில் நாம் வைத்திருந்த கீத பவனி சற்று மாற்றம் செய்திருக்கிறோம். ஆகையால் 18/12/2025 வியாழக்கிழமை அன்று 6:30 மணிக்கு கீத பவனி உள்ளூர் தெற்கு பகுதியிலும், 19 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு
கீதபவனி உள்ளூர் ஆலயத்திற்கு வடக்கு பகுதியில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் 20ஆம் தேதி நடைபெறும் இந்த திருமண்டல அளவிலான கிறிஸ்துமஸ் விழாவிற்கு உங்களால் அநேகர் கூடி இந்த அருமையான கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆகையால் கலந்து கொள்ள விரும்புகிறவர் உங்கள் பெயர்களின் இடத்தில் கொடுக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகையானது அருமையான திருச்சபையின் பெண்கள் விருப்பத்திற்கு இணங்க நம்முடைய சேகரத் தலைவரின் அதேபோல் நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்க தலைவியின் ஆணையின்படி பெண்கள் கூடுகையானது வாரந்தோறும் இனி வருகின்ற வாரத்தில் புதன்கிழமை இரவு 7:45 மணிக்கு நடைபெறும் என தெரிவித்துக் கொள்கிறோம். புதன்கிழமை ஆராதனை முடிந்த பின்பதாக நடைபெறும் என தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் கிறிஸ்துமஸ் கால திருவசன தேர்வுக்குரிய உங்களுக்கு அட்டவணை ஏற்கனவே வெளிவிட்டிருக்கோம், நோட்டீஸில் பார்த்திருப்பேன் நம்புகிறேன். இந்த அருமையான திருவசன தேர்வுக்காக 30 வசனத்துக்கு மேலே அதில் போடப்பட்டிருக்குது. 8ஆம் வகுப்புக்கு மேலே உள்ளவங்களுக்கு 7ஆம் வகுப்பிலிருந்து அதற்கு மேலே உள்ளவங்களுக்கு உங்களுக்கு 3 மணி நேரம் தேர்வு நடைபெறும். அதாவது 53 வசனம் இப்படி எழுதுகிறவங்களுக்கு 3 மணி நேரம் தேர்வு நடைபெறும். உங்களுக்கு பேப்பர் மாத்திரம்தான் நாங்கள் தருவோம். நீங்கள் உங்களோட ரைட்டிங் பேடோ பென்னோ இதில் நீங்கள் கொண்டு வரணும். தயவாக இது நினைவில் வைத்துக்கொண்டு இதற்காக ஆயத்தமாகும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இது அருமையாக 30ஆம் தேதி இந்த மாதம் செவ்வாய் அன்று காலை 10 மணியில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்காகவும் நீங்கள் ஆயத்தமாகும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் இந்த அருமையான ஆலய ஆராதனை முடிந்த பின்பதாக கிறிஸ்துமஸ் கால பண்டிகை வரி விவரங்கள் குறித்தான ஆலோசனை கூட்டம் நடைபெறும். ஆகையால் திருச்சபையின் மூப்பர்கள் தயவாய் அமர்ந்து செல்லும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தெய்வ செய்திக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 74வது பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 74வது பாடலை பாடுவோம். நீர் வாரும் கர்த்தாவே ராக்காலம் சென்றுவோம்.
வாரும் நீர் வாரும் இழுப்பு கோலால் கண்டித்து இலாக்கி போடுவை போடுலாக்கி போடுவை போடுலாக்கி போடுவை நீர் வாரும் இயேசுவே பயிர் முடிந்ததே பயிர் முடிந்ததே நீர் வாரும் நீர் வாரும் நீர் வாரும் ஓம் அறிவாளை நீட்டுமே வானிதி பரடே 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 வானிதி பரடே நீர் வாரும் வையத்தில் பேர் வாழ்வை நாட்டுவீர் பேர் வாழ்வை நாட்டுவீர் நீர் வாரும் நீர் வாரும் நீர் வாரும் பாலான பூமி முற்றிலோ நீர் புதிதாக்குவே நீர் புதிதாக்குவே நீர் புதிதாக்குவே நீர் வாரும் ராஜாவே உலோகம் ஆளுவீர் உலோகம் ஆளுவீர் நீர் வாரும் நீர் வாரும் நீர் வாரும் நீங்காத சமாதானத்தே செங்கோல் செலுத்துவே செங்கோல் செலுத்துவே செங்கோல் செலுத்துவே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உட்காருவோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனித நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற யாவரையும் மிகுந்த அன்போடு நான் வாழ்த்துகிறேன். அவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் வாழ்க்கையிலே பெருகுவதாக. அல்லேலூயா. ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் அவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவே என் இதயத்தை உம்மிடம் ஊற்றுகிறே எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவே என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவே ஆசை ஊற விடமாட்டே. சொல்லுவோமா? என்னை ஆசை ஊற விடமாட்டே ஆசை ஊற விடமாட்டே என்னை ஆசை ஊற விடமாட்டே என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலே ஆகும். சேர்ந்து பாடுவோம். என் ஆத்துமா உம்மை நோக்கி நான் நம்புவது உம்மாலே ஆகும். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம்.
எங்களோடு பேசும். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த நாளிலே திருமறை ஞாயிறாக நாம் ஆசரிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அதற்கு ஆதாரமாய் நமக்கு திருமடலை கொடுத்த தலைப்பை சில நிமிடங்கள் நாம் தியானித்து ஜெபிக்க நான் வாஞ்சிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. அதுக்கு முந்தின வசனம் சொல்லப்பட்டிருக்குது, மாரியும் உறைந்த மலையும் இறங்கி பூமியை நனைத்து முளை கிளம்பும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதை, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படி, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். ஆண்டவர் பாருங்க, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு வார்த்தை. அவைதான் அந்த 100 சொன்ன ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். வேதம் சொல்றது, தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாயிருக்கிறது. அந்த வார்த்தை தான் மாம்சமானார், கிருபையினாலும் சத்தியத்தை நிறைந்தவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த எழுதப்பட்ட வேத வார்த்தையில் என்ன இருக்குது? ஆவி இருக்குது. ரெண்டாவது என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது. நீதிமொழியின் புஸ்தகத்தை ஒரு வசனத்தை வாசியும் பாருங்க. நீதிமொழியின் புஸ்தகம் 2ஆம் அல்லது 3ஆம் அதிகாரம் ரெண்டுகிறேன், திருப்பிக் கொடுங்க. நீதிமொழி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை 21 காத்துக்கொள். 22 அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் ஆம். ஆண்டவர் சொல்றார், என் வார்த்தைகளை கவனி, இருதயத்தில் பத்திரப்படுத்து. அது உன்னுடைய வாழ்க்கைக்கு ஜீவன், ஆரோக்கியம். ஆரோக்கியம் என்று சொன்னால் சரீர பிரகாரம் ஆரோக்கியத்தை மாத்திரம் வேதம் சொல்லவில்லை. ஹோலிஸ்டிக் ஹீலிங், ஆவியில, ஆத்துமாவில, சரீரத்தில் இந்த வேத வார்த்தை விடுதலையை தர முடியும். ஆகவேதான் ஆண்டவருடைய வார்த்தையை அந்த நாளிலே ஜனங்கள் கேட்பதற்கு ஆவலோடு காத்திருந்தார்கள், அவரை பின்தொடர்ந்தார்கள். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை நிறைந்த வார்த்தைகள். அவைதான் இன்னைக்கும் பாருங்க, நார்த் இந்தியாவில் வசனத்தை சொல்லும் போது ஜனங்கள் விசுவாசிக்கிறார்கள், பேயெல்லாம் ஓடுது, நோயெல்லாம் குணமாவது, பாவத்திலிருந்து அவர்களுக்கு பெரிய விடுதலையை பெற்றுக்கொள்கிறார்கள். அன்பு தேவ ஜனமே, எப்படி மாறி உறைந்த மலை இந்த பூமி மேலிருந்து கீழே இறங்கி பூமியை நினைச்சி முளை கிளம்பி விதையையும் ஆகாரத்தை கொடுப்பது எப்படி, அப்படியே கடவுளுடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனமும், இந்த வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய வாழ்விலே பலனை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், விடுதலையை கொண்டு வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. எழுதப்பட்ட வார்த்தை லோகோஸ் என்று அழைக்கப்படுகிறது. இன்னும் சமயத்துக்கு ஏற்றபடி நமக்கு வார்த்தை வருமானால், தீர்க்க தரிசன வார்த்தை வருமானால் ரேமா என்று அழைக்கப்படுகிறது. பாடல் வேலை கூட சில ரேமாவாய் மாறும். வேதம் சொல்லுகிறதுல, உங்க இருதயத்தை ஆண்டுடைய சமூகத்திலே தண்ணீரை போல ஊற்றுங்கள். அதனை பாடலா படிச்சோம். எக்காலத்திலும் உம்மை நம்பிடு ஜனங்களே, ஜாதியிலே கர்த்தரை எக்காலத்திலும் நம்புங்கள். உங்க இருதயத்தை அவருடைய சமூகத்திலே ஊற்றுங்கள். பாடல் வேளையில கூட தேவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் கடந்து வரும். வேதத்தை வாசிக்கும் போது நாம் நினைக்கலாம், எப்போ தெரிஞ்ச வசனம் தான். இல்ல, அன்றைக்குள்ள மன்னா, அன்றைக்குள்ள தீர்க்க தரிசனம், அன்றைக்குள்ள ஆலோசனை, அன்றைக்குள்ள எச்சரிப்பு, அன்றைக்குள்ள புத்திமதியாய் கடந்து வரும். அவைதான் ஒவ்வொரு நாளும் வேதத்தை அதிகாலையிலே
நாம் வாசிக்க வேண்டும், அதை புசிக்க வேண்டும் ஐயா. அதனுடைய அனுதின ஆகாரமாய் மன்னாவாய் மாற வேண்டும். அதன் ஆத்துமாவுக்கு ஆரோக்கியத்தை, என் சரீரத்துக்கு சுகத்தை, நான் நடக்க வேண்டிய வழியை இந்த வேத வசனம் நமக்கு காண்பிக்க வேண்டும் ஐயா. இன்னைக்கு நிறைய பேர் சுய புத்தியிலே போறது. கொஞ்சம் படிச்சா போதும், கொஞ்சம் உலக பிரகாரம்னு அறிவு வந்துட்டா போதும். ஆஹா அப்பாப்பா என்ன பேச்சு, அதுல ஒரு பெருமை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த வேதம் தருகிற ஞானம் தான்யா ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் நம்மளை தேவனுக்கு முன்பதாக உகந்தவர்களாய் மாற்றும். தேவனுக்கு நம்மளை கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றும். நம்முடைய ஜீவியத்தை மாற்றுகிறது இந்த வேத புத்தகமே அன்றி நம்முடைய படிப்போ பட்டமோ பதவி அல்லங்க. ஆங்கில வேதாமத்தில் இந்த வசனத்தை வாசித்து பார்த்து அழகாய் போட்டிருக்கு, இட்ஸ் ஆல்வேஸ் ப்ரொடியூஸ் ஃப்ரூட்ஸ். இந்த வார்த்தை நமக்கு என்ன கொண்டு வருமா சொல்லுங்க? கனிகளை கொண்டு வரையா. ரெண்டாவது போட்டிருக்கு, it will accomplish all I want it to. நான் என்னெல்லாம் விரும்புகிறேனோ அதெல்லாம் அந்த வசனம் செய்து முடிக்கும், செய்து முடிக்கும். வசனம் உள்ள இருந்தா தேவன் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த வசனம் நமக்கு பலனை தரும், ஞானத்தை தரும், ஆற்றலை தரும். தாவி சொல்றான்ல, என் வயதுள்ள எல்லாரை காட்டிலும் அதிக ஞானம் உள்ளவனா இருந்தேன். ஏன்? வேதங்க. வேதன் மன மகிழ்ச்சி. 1000 பொன் வெளியே காட்டில் விளம்பின வேதமே நலம் என்று சொன்னாரே. மூன்றாவது போட்டிருக்கு, இட் வில் ப்ராஸ்பர் எவ்ரிவேர் ஐ சென்ட் இட். ஆசீர்வாதத்தை இந்த வேதம் கொண்டு வரியா. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் தேடி அலைகிறோமே, ஓடி உழைக்கிறோமே, நல்லது, ஓடி உழைக்க வேண்டும். ஆனால் ஆசீர்வதிக்கிறவர் தேவன். இந்த வார்த்தையின்படி வாழும்போது தாங்க ஐயா நம்முடைய வாழ்க்கை செழிக்கும். நீதிமானோ பனையை போல செழிப்பான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை நீதிமானாய் இருக்கும் போது, தேவனுக்கு உண்மையாய் உகந்ததாய் இருக்கும் போது மாத்திரமே நாம் செய்கிற கையின் பிரயாசத்தை தேவனால் ஆசீர்வதிக்க முடியும். அந்த ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்காதையா. நாமளா ஓடி ஓடி உழைச்சி பிரயாசப்பட்டு தேவனை மறந்து, வேதத்தை மறந்து, ஜெபத்தை மறந்து எப்படினாலும் வாழலாம். ஆனா சம்பாத்தியம் பண்ணணும் இல்லை. அது அல்லங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தர, அதோட ஒரு வேதனையை கூட்டா. யோசித்து பாருங்க. இந்த வேத வசனம் என் வாழ்க்கையிலே என்னை கனியுள்ளவனாக மாற்றும், என்னை செழிப்பாக மாற்றும். அது மாத்திரமல்ல, தேவன் என்னை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று முன் குறித்தாரோ அதை செய்து முடிக்குங்க. யோசேப்பு குறித்து வேத சொல்லு சங்கீத புஸ்தகத்தில் பார்க்கலாம். கர்த்தருடைய வசனம் இருக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் வாசிங்க. 106 சங்கீதமா எடுத்தவங்க வாசிங்க. பிரைஸ் எல்லாம் அழகான வசனம். 19 வாசிங்க. 105 19 வாசிங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆண்டவர் காமிச்சார் இளம் வயதிலே. ஆனால் நிறைவேறுகிற வரைக்கும் வாழ்க்கையில போராட்டங்கள். அந்த போராட்டத்தில் எப்படியா யோசேப்பா நிற்க முடிந்தது? இளம் வயதில் பொய்யான குற்றச்சாட்டு, பகை, விரோதம், கசப்பு, எப்படி நிற்க முடிஞ்சு? வசனம் தாங்க. அன்பு தேவ ஜனமே, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்புங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசிங்க. எனக்கு தான் ஆண்டவர் பேசினார். நேற்று பாஸ்ட் எய்ட் லெவலில் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கான கெட் டுகெதர் நடைபெற்றது. நம்முடைய பாஸ்ட் எய்டில் பணிபுரிந்த எல்லா சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் வந்தாங்க.
தேவ மனிதர் அழகான வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் கொடுத்தார். சில வெளிப்பாடெல்லாம் சொன்னார். நான் சொன்னேன், வெளிப்பாடெல்லாம் பொய் நினச்சிடாங்க, எல்லாமே உண்மை, சாட்சி சொல்லுங்கய்யா அப்படின்னேன். எல்லாம் அப்படியே சைலண்ட் மோடில் போயிட்டாங்க. கூட்டம் முடிந்த பிற்பாடு ஒரு தாயார் வந்தார்கள். நான் தேவ மனிதர் இருந்தோம். சொன்னாங்க, ஐயா தப்பாக நினச்சிட்டாங்க, தேவன் இன்னைக்கு இந்த தேவ மனிதர் மூலமாக என்னோடு பேசினார் ஐயா. ஒரு அல்லையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. எவ்வளோ எனக்கு ஆறுதலாக இருக்கிறது. உழித்து விட்டுலான்னு நினச்சேன், அவ்வளோ பிரச்சனை போராட்டம். ஆனால் தேவ மனிதர் மூலமாக என்னோடு பேசினார் ஐயா. இன்றைக்கும் நாம் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார் ஐயா. நம்மளை அறிந்து இருக்கிறாரியா, நம்முடைய கண்ணீரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரியா. நீங்க நினைக்கிறீங்க அவர் எங்க இருக்கிறார், அவருக்கு என்ன தெரியும்? அப்படியா? எல்லாமே தெரியும். நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். அல்லேலூயா. இந்த மத்தியான நேரத்தில் சோர்ந்து போய் வந்திருக்கிறீர்களோ தேவ ஜனமே, அந்தரங்கத்தில் கண்ணீர் வடித்து கொண்டு வெளியில சிரித்த முகத்தோடு காணப்படுகிறீர்களோ, உங்கள் கண்ணீரை துடைப்பதற்கு அவர் போதுமானவர். அல்லேலூயா. காரணம், அவர் வார்த்தை ஜீவன் உள்ளதுங்க, ஜீவன் உள்ளது. அன்னைக்கு கண்ணீரோட ஒரு ஸ்திரீ, பாவியான ஸ்திரீ, ஊர்ல அவளுக்கு பேரே பாவி. யார் அவளை ஏற்று கொள்ளல, யாரும் அவளை மதிக்கல. யார் மதிப்பா பாவிய? அது வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க, இவ வந்து மோசமான தொழில் செய்கிறவா. ஆனால் அவளோ இயேசுவை தேடி போனாள். ஏசு எங்க இருக்கிறாரு? ஒரு பரிசேயன் வீட்டில் அவருக்கு விருந்து நடக்கு. ஆனால் இவள் போய் அவருக்கு பின்பதாக நின்று கொண்டு அழுது கொண்டே இருக்கிறாள். கண்ணீர்னால் பாதெல்லாம் நனைகிறது, என்ன தலைமயிர்னால் துடைக்கிறாள். பரிசேயனுக்கு கோபம் வருது, இவா ஒரு மோசமான தொழில் செய்கிறவா, இவா வந்து இயேசுநாதர் பின்னால் நின்று அழுறா, துடைக்கிறா, என்னையா இவர் தீர்க்க தரிசியா இருந்தா இவளை அனுமதிக்கலாமா? அப்பவே விரட்டி இருக்காண்டா, இவ பாவி, இவள் லாக்கில்லாத ஆளு. நம்மளாம் அப்படிதான, பாவினா அவனை அடிச்சு விரட்டிடணும். வேதம் சொல்லும், எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் மாறினோம் ஐயா. ஆனால் தேவன் கிருபை கூர்ந்து பாவியாக என்னை ரட்சித்து உங்க முன்ன நிறுத்தியிருக்கிறாரு. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, பாவி ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார்கிற வார்த்தை உண்மையும் எல்லாங்கிரு பாத்திரமான பிரதான பாவி நான். எனக்கு இரக்கம் பாராட்டிட்டார், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். என்ன சிலருக்கு இரக்கம் கிடைக்கல, அவர்களுக்கு இறக்கம் கிடைக்கும், அவங்க என்ன செய்வாங்க? ரட்சிக்கப்படுவார்கள். நம்ம யாரையும் சொல்ல முடியாது, இது ஆகாது, இது ஒப்பேராது, இவங்கெல்லாம் மனம் திரும்ப மாட்டார் யாரையும் சொல்லிவிடக் கூடாது, சொல்லக்கூடாதுயா. சில நேரத்தில் நம்ம சொல்லிடுறோம், என்னையும் சேர்த்தா இந்த ஆளா திருந்த மாட்டான், கோபத்தில் சொல்லிடுறோம். ஏன்னா அவருக்கு பேச்சின பேச்சு நடைமுறை. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? பாவியா இருந்த என்னை ஒரு நாள் தேவன் ரட்சிக்கவில்லையா, அதே போல் பாவியா இருக்கிற மற்றவங்களையும் தேவன் ரட்சிப்பார். இந்த ஸ்திரீ அழுது கொண்டே இருந்தால் முடிவிலே அந்த ஸ்திரீயை வைத்தே தன்னை விருந்துக்கு அழைத்த பரிசேயனுக்கு ஆண்டவர் பாடம் கற்றுக் கொடுத்தார். என்ன சொன்னார்? அப்பா நான் வந்தேன், நீ கால் கழுவு தண்ணி தரல என்ன, ஆனால் கண்ணீர்னால் என் கால்களை கழுவினா. நீ முத்தம் செய்யல, அவள் நீ பாதத்தை முத்தம் செய்தாளுப்பா, அவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. முடிவில் என்ன சொன்னார்? வாசிப்போம், லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 7:48 வாசிங்க. லூக்கா 7:48 வாசிங்க. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோட போ. அவ்வளவுதான். அங்க இருக்கவெல்லாம் பார்க்கலாம், இவர் யாரையா பாவத்தை மன்னிக்க? இந்த மனுஷனை அப்படிதான் போட்டிருக்க. அடுத்த வசனம் பாருங்க, பாவங்களை மன்னிக்கிற இவன் யார்? தேவகுமாரன் இந்த மரியாதை பாருங்க, இவன் யாரையா? ஆனால் ஸ்திரியோ அவரை பாவங்களை போக்குகிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டி
என்பதை அறிந்தவளாக விசுவாசத்தோடு என் பாவத்தை இயேசுனார் மன்னிச்சிட்டாரியா. பரிசையம் மன்னிச்சான இந்த உலகத்தான் மன்னிச்சான, ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளாட்டால் என்ன, படைத்தவர் என்னை மன்னித்து விட்டார், அவருடைய பிள்ளையா என்னை மாற்றி விட்டார் என்று சமாதானத்தோடு போனார். அல்லேலூயா. இதாங்க இயேசு கிறிஸ்து தருகிற நமக்கு பெரும் பெரும் பேர் வாழ்வு. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாவங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாவங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமாகின்றே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஒரு வார்த்தை அவ்வளவுதான், அவன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட. இயேசு சொன்னதுதாங்க. ஆண்டு சொன்னார், நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். இரண்டாவதாக பார்க்கிறோம், இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படவில்லை என்று சொல்லி சோர்ந்து போன, தோல்வியின் விளிம்பில் நின்று கொண்டிருந்த பேதுரு ஆண்டவர் என்ன சொன்னார்? லூக்கான சுவிசேஷம் எல்லாம் தெரிந்ததுதான். ஆனால் கூட 5ஆம் அதிகாரம் 5:6 வாசிங்க. என்ன போட்டிருக்கு? அதற்கு சீமோன், ஐயர் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்று அகப்படவில்லை, உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். என்ன சொன்ன? ஆண்டு ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க முடியும், உங்கள் வலைகளை போடுங்கள் சொன்னாங்க. ஐயா நாங்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே நடக்கலையா, நான் சொல்றத செய்யுங்க, உங்களுடைய வார்த்தையின்படியே. நாங்கள் வலையை போடும்போது வேத வலைகள் கிழிந்து போதக்கதாய் திரளான மீன்கள். எங்கேருந்து வந்துச்சு மீன்? அவைகளுக்கெல்லாம் ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார், அவையெல்லாம் அப்படியே அதற்கு கீழ்ப்படுகிறது. அல்லேலூயா. அதானையா உண்மை. வியாபாரம் இல்லையா, வருமானம் இல்லையா, ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? அவர் சொல்றதை செஞ்சா போதுங்க. இங்க போட்டு வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக தான் போட்டும் நிரம்பி கூட்டாளுடைய போட்டும் நிரம்பும்படியாய் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ப்ராஸ்பரஸ் எங்கிருந்து வரும்? வேத வார்த்தையின் மூலமாய். நம்முடைய வாழ்வு, வேலை, வியாபாரம், தொழில் இருக்கும்போதுதான் நம்முடைய வாழ்வை தேவனால் ஆசீர்வதிக்க முடியும். நிறைய பேர் பாருங்க, பேப்பர்ல பார்க்கிறோம், குறுக்கு வழியில சம்பாத்தியம் பண்ண விரும்பி கஞ்சாவை கடத்தி, போதை ஊசியை கடத்தி, கடைசியில் பிடிப்பட்ட போது பாருங்க தலையில் என்ன போடுறாங்க? ஒரு ஏன் போக வேண்டியதானே, நாங்கள் களவாண்டையா பிடிப்பட்டு போக வேண்டியதானே, வெக்கம் வருதில்ல? ஏன் சொசைட்டியில் அவங்களா பெரிய பணக்காரங்க ஐயா, அவங்களாம் ஆடி கார்லாம் வருவாங்க, கோடி கார்லாம் வருவாங்க. எந்த காரில் வந்தானையா வாழ்க்கை தூய்மை இல்லை, செய்யும் தொழில உண்மை இல்லைன்னா அவமானம். பிசாசு பாருங்க, நம்மளை தவறு செய்யும் போதும் சரி, பாவம் செய்யும் போதும் சரி, அவன் அமைதியா என்கரேஜ் பண்ணுவான், செய், இப்படி கஷ்டப்பட்ட என்னைக்குப்பா நீ மேலே, என்னைக்கு வீடு கட்ட முடியும், என்னைக்கு அவன் பிள்ளைக்கு திருமணம் நடத்த நகை சேர்க்க முடியும், கொஞ்சம் ஷார்ட்கட் அடி, இந்த வயசுல அனுபவிக்க, இந்த வயசுல அனுபவிக்கலாம், என்ஜாய் பண்ணு, இப்படிதான் சொல்லுவான் பார்த்துக்காங்க. ஆனா அகப்பட்ட பிற்பாடு அழகா உட்கார்ந்து கை தட்டி ஓரமா நின்று என்ன செய்வான் சொல்லுங்க? என்ஜாய் பண்ணுவான். வைத்த பொறியிலே இவன் மாட்டிக்கிட்டான். ஆண்டவரோ, ஐயோ என் ஜனம், என் பிள்ளைகள் அறியாமையினால் சங்காரமாகிறார்களே என்று வேதனைப்படுவா.
அதனை வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதிருக்கக்கூடிய இவைகளை உங்களுக்கு நான் எழுதுகிறேன். கிருபை பெருகும்படி பாவம் செய்யலாமா? கூடாதே. நீ பிசாசு வேத வசனத்தை கொண்டே ஜனங்களுக்கு தவறாய் போதிக்கிறான். பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகும். ஆகவே பாவம் செய், நீ செய்ய செய்ய கிருபை பெருகும். இன்னைக்கு தவறான போதனையெல்லாம் வந்து விட்டதம்மா, வந்து விட்டதையா. எங்கிருந்து? இதே வேத வசனத்தை வைத்துதான் அவனுடைய கிருபையை புரட்டுகிறவர்கள். எதற்கு? காம விகாரத்துக்கு ஏதுவாக பாவம் செய்வதற்கு ஆதரவாக கிருபையை புரட்டுகிற கள்ள ஊழியர்கள், கள்ள உபதேசியார்கள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசி எழும்பிவிட்டார்கள் பட்டணத்திலே. கவனம்! அதே வேதம் என்ன சொல்லுது? வாசிப்போம். அப்போஸ்தலர் பவுல் ரோமருக்கு அது நிருபம், ரோமருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் எண்ணுகிறேன். 6ஆம் அதிகாரம் நல்ல அழகான ஒரு வசனம். பிரைஸ் தி லார்ட். 14ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அல்லேலூயா. என்ன சொல்லுதியா வேதம்? கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. தேவனுடைய கிருபைக்குள்ளாய் நீங்கள் அடங்கியிருப்பீர்களானால், அதற்கு கீழ்ப்படிந்திருப்பீர்களானால், பாவத்தை மேற்கொள்ள ஆற்றலை, வல்லமையை தேவ ஆவியானவர் தருவார். தேவனுடைய வார்த்தை மூலமாய் பெற்றுக்கொள்ளலாம் ஐயா. பாபிலோன்லே வாழ்ந்த தானியேல் அவருடைய நண்பர்களால் பாவம் நிறைந்த உலகம் பாபிலோன், அது பேய்களின் குடியிருப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. அசுத்தாவிகளின் காவல் வீடுயா. ஆனா அதே பாபிலோன் தேசத்திலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தருக்கு சித்தமானது எங்க செய்வான்? பாபிலோனில் செய்வான். நம்ம நினைக்கிறோம் ஐயா எங்க பார்த்தாலும் அசுத்தம், யாரை பார்த்தாலும் மோசமானவங்களா இருக்கிறாங்க ஐயா, எல்லாமே. ஆமா ஐயா, அப்படிதான் வரும் காலம் இருக்கும். செல்போனை துறக்கே பயமா இருக்கு, டிவியை பார்க்க பயம், நியூஸ் பேப்பரை பார்க்க ஆபாசமான காரியங்கள் தான் இருக்குதியா, பாதிக்குதியா கண்களை. உண்மையை சொல்றேன், நானா பறந்து வந்தவனா? ஆனால் தேவ சமூகத்தில் ஜெபிக்காம, வேத வாசிக்காம, உபவாசிக்க, உடலை கொஞ்சம் ஒடுக்காம இருப்பேனால் நான் அவைகளுக்கு அடிமையாய் விடுவேனே. அந்த இச்சையனை இழுத்து கொண்டு போய்விடுமே. ஐயா, ஊழியக்காரனுக்கு வேற மாம்சம், உங்களுக்கு வேற மாம்சம் அல்ல. பவுல் அப்போ சொல்றான், இந்த பாவ மாம்ச சரீரத்தினை யார் விடுதலை பண்ணுவா? கிறிஸ்துடைய ஆவின் பிரமாணமே என்னை பாவம் மரணங்கிற பிரமாணத்தின்று என்னை விடுதலையாக்கிட்டு. ஆனா வேதம் சொல்றது, கர்த்தருக்கு பிரியமானவன் கர்த்தருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். எந்த சூழ்நிலையிலும் எவ்விடத்திலும் நாம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்வோமானால், அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் இருக்குமானால், அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திலே பதித்து வைத்திருப்போமானால், அவருக்கு சித்தமானதை இந்த சுண்டவளையிலே, இந்த சபையிலே, இந்த கிராமத்தில் நீங்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்திலே, காலேஜிலே நிறைவேற்ற முடியும் ஐயா. அவன் பாவம் செஞ்ச, இவன் பாவம் செஞ்ச, நான் செய்றேன் இல்லை. அதன் மத்தியிலும் நான் தேவனுக்கு பிரியமுள்ளவனாய், அடையாளம் உள்ளவனாய் வாழ்வேன். ஆனால் அவன்கிட்ட சொல்லலாம், எப்பா செல்போனில் போனோகிராஃபி பார்க்காத. நிறைய பிள்ளைகள் எதற்கு அடிக்ட் சொல்லுங்க? போனோகிராஃபி. அதுக்கு ஒன்ஸ் உள்ள நுழைஞ்சிட்டா அவன் வாழ்க்கையை சீரழிச்சிரும். ஃப்ரெண்ட் சொல்லுவான், பாரு இதெல்லாம் பார்த்துறாத. ஒருவேளை நீ பார்த்து கொண்டிருப்பாயானால், அதுக்கு அடிமையாயிருப்பானால், தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரே, தேவ ஜனமே, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் ஐயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு பாவம் நம்மளை துரத்துதா, நம்மளை அமுக்குதா, தேவ சமூகத்தை உண்மையாய் சொல்லுங்க, ஆண்டவரே
இந்த பாவத்தில் நான் விடுதலை பெற விரும்புகிறேன், என்னால் முடியல ஆண்டவர், உதவி செய்யும் ஆண்டவரே. நிறையா சமுதாயத்தில் பார்க்குற சோசியல் மீடியா மூலமாய் பாதிக்கப்பட்ட எத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிறாங்க, மீடியாவில் வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க. ஐயோ தெரியாமல் சிக்கிக்கிட்டேனே, தெரியாமல் மாட்டிக்கிட்டேனே, வெளியே வர முடியாமல் தவிக்கிறேன். அன்பு தேவ ஜனமே, நமக்கு உதவி செய்யும்படியான ஒரு பிரதான ஆசாரி இருக்கிறார் ஐயா. அவர் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியர், நமக்கு உதவி செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். வேற யாரும் பாவ சோதனையில் நமக்கு உதவி செய்ய முடியாது ஐயா. அடிமைத்தனத்தில் நம்மளை யாரும் விடுதலையாக்க முடியாது. குமாரன் இயேசு கிறிஸ்து மாத்திரமே, அவருடைய வார்த்தை மாத்திரமே, பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரமே இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே நம்மளை காத்துக்கொள்ள முடியும். உதவி செய்கிறா, பலன் தருகிறா, உதவி செய்கிறா, பலன் தருகிறா, ஒவ்வொரு நாளும் கூட வருகிறா, ஒவ்வொரு நாளும் கூட வருகிறா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினா, இயேசு என்னோடு இருப்பதினா. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், சொல்லுங்க, காற்று வீசட்டும், எனது நங்குரம் இயேசு இருக்கிறார், எனது நங்குரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா. 107:20 சொல்லுகிறது, வசனத்தை அனுப்பி நம்மளை குணமாக்குகிற தேவன். ஆனா ஏன் சில நேரத்தில் நம்முடைய வியாதி குணமாகல? ஏன் என் வாழ்க்கையில ப்ராஸ்பர் செழிப்பு இல்லை? ஏன் வாழ்க்கையில விடுதலை இல்லை? வசனத்தை வாசித்து நிறைவு செய்ய போறேன். எபிரேயருக்கு நிருபம் ஒரு வசனத்தை வாசிப்போம். 4ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிற வசனத்தை வாசிங்க. 2ஆம் வசனத்தை வாசிங்க. சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஐயா, வசனம் அது மாறாதது, இருபுறம் கருக்குள்ள பட்டயம், அது வல்லமை உள்ளது. ஏன் வாழ்க்கையில கனி தரல? ஏன் வாழ்க்கையில செழிப்பை தரல? ஏன் வாழ்க்கையில விடுதலை தரல? நாம் அதை விசுவாசிக்கவில்லை. அதுதான் உண்மை. விசுவாசிக்கல. அநேகர் வசனத்தின் வல்லமை விசுவாசிக்கவில்லை. வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கவில்லை. விசுவாசம் இல்லாமல் நாம் கேட்கும் போது, அதே சமயத்தில் விசுவாசம் இல்லாமல் நாம் எவ்வளோ பிரசங்கத்தை கேட்டாலும், எவ்வளோ வார்த்தையை நாம் மனனம் செய்தாலும் அதனுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் என்ன செய்யாது? பயன் தராது. ஈல்ட பார்க்க முடியாது. ஐயா, ஆண்டு சொல்லணும், ஆண்டவரே உங்க வேத வசனத்தை கேட்கும் போதும் வாசிக்கும் போதும் அந்த வசனத்தை நான் விசுவாசிப்பதற்கு எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இயேசுநாதர் பூமியில் வாழ்ந்தபோது அநேக பரம ரகசியங்களை சீசர்களால் என்ன செய்ய முடியல? விசுவாசிக்க முடியல. ஏங்க, உயிர்த்தெழுதலையே விசுவாசிக்க முடியவில்லையே. அவர் கடிந்து கொள்ளவில்லையா? இவ்வளவுக்கு அவர் டெமோ பண்ணி காமிச்சாரு. 3 பேரை கூட்டு போய் மறுமலைக்கு மறுரூபமானாரு. ஆனாரா ஆலியா? சொன்னார், எப்பா நான் உயிர்த்தெழுதல் வரைக்கும் யார்கிட்ட இதனை சொல்லாத. எங்க டெமோ பண்ணி காமிச்சாரு. நான் ஒப்பு கொடுக்கப்படுவேன், என்னை அடித்து கொலை செய்ய, ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்.
நம்பலங்க, விசுவாசிக்கல. அவைதான் பயம், கலக்கம். அவர்கள் ஓடினார்கள், பயந்தார்கள், அறைவிட்டை பூட்டி பயந்து நடுங்கி கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு ஏன் நமக்கு பயம், ஏன் கலக்கம், ஏன் ஓடி ஒளியணும்? வசனத்தை நம்பாததினால், வசனம் சொல்வதற்கு நம்ம செவி சாய்க்காததினால், இருதயத்திலே வார்த்தை கிரியை செய்வதற்கு முழுமையாய் வாழ்வை அர்ப்பணியாததினால், ஆண்டவர் எழுதி கொடுத்த இந்த வேதத்தை அதிகமாக நேசிங்க. அல்லேலூயா. தினந்தோறும் வாசிங்க. சமீபத்தில் ஒரு புத்தகத்தில் ஒரு அழகான சம்பவத்தை படித்தேன். இங்கிலாந்து தேசத்தில் 19 வயது நிரம்பின வாலிபன் வில்லியம் ஹண்டர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரண்ட்வுட்ங்கிற ஒரு ஆலயத்தில் சர்வீஸ் நடக்குது. ஏழினா போயிட்டார் தம்பி. 19 வயது நிரம்பிய இளம் வாலிபன். பேர் என்ன பேர்? வில்லியம் ஹண்டர். அங்கே போனோடனே இந்த வேதத்தை பார்த்த உடனே எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த காலகட்டத்தில் வேதாகமத்தை எவரும் தொட முடியாது, வாசிக்க முடியாது. எவருக்கும் அது சொந்தமாக இருக்காது. போப், பிஷப்ஸ், மத குருக்களுக்கு தான் அது சொந்தம். அவங்க தான் அதை தொடணும், அவங்க தான் அதை வாசிக்கணும். ஆனால் இளம் வாலிபன் வாசித்த ஆர்வத்தில் வாசிட்டே இருக்கு. இவன் பிஷப்புடைய உதவியாளரை பார்த்து விட்டார். பார்த்த உடனே அவனை கண்டிக்கிறார். கண்டிக்கிறதோடு மாத்திரமல்ல, பிஷப்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு. பாருங்க, வேதாகமத்தை அந்த வாலிபன் தொட்டுட்டான். பிஷப் கூப்பிட்டு அவனை என்கொயரி பண்றாரு. ஏன்பா நீ வேதத்தை வாசித்தா? அவன் சொல்றான், இந்த வாசிக்கும் போது எனக்கு ஒரு ஆறுதல், எனக்கு ஒரு ஆற்றல் கிடைக்கியா. நீ இதை தொடக்கூடாதுன்னு தெரியாதா? எப்படி இதை வாசிக்கலாம்? அவன் சொன்னான், நான் தொடுவேன், நான் வாசிப்பேன். முடிவிலே கோர்ட் இருக்கிறது. கோர்ட்டில் கொண்டு அவன் நிறுத்துகிறார்கள். அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. நமக்கு ஒரு சட்டம் உண்டு. வேதாகமத்தை பேராயர்கள், மத குருக்கள், மத தலைவரை தவிர எவரும் தொடக்கூடாதுங்கிற ஒரு மாறாத சட்டம் இருக்கிறதே. அதை மீறி எப்படி வேதாகமத்தை தொட்டா ஆகவே உனக்கு மரண தண்டனை. இப்போ சொல்றாங்க சிலர், பா தம்பி, நான் தெரியாம தொட்டுட்டேன், என்ன தொடமாட்டேன்னு சொல்லி தம்பி, உனக்கு என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். அவன் சொன்னான், நான் அப்படி சொல்ல மாட்டேயா, தொடுவேன், வேதாம கையில் இருந்தாதே நான் வாசிப்பேன். சிறையில் அடைத்தார்கள். அவங்க பேரண்ட்டுக்கு தகவல் போச்சு. இவ பெற்றோரை இந்த அதிகாரிகள் கன்வின்ஸ் பண்ணுறாங்க, அவங்க பிள்ளைகிட்ட கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் மன்னிப்பு மாத்திரம் கேட்க சொல்லுங்க, அவங்க பையனை மரண தண்டிலிருந்து விடுதலையாக்கிடுவாங்க. பெற்றோரோ அதுக்கு செவி சாய்க்கவில்லை. மகனே சொன்னார்கள், மகனே பரவாயில்ல, வேதத்தை வாசிப்பதினால் உன்னுடைய உயிர் போகுமானால் அதற்காக எனக்கு சந்தோஷப்படுறோம், தைரியமாயிரு. கொஞ்ச நேரம்தான் நெருப்பு, கொஞ்ச நேரம்தான் மரணத்தின் வேதனை வலி, பிற்பாடு தேவ சமூகத்தில் நாம் இளைப்பாறுக்கு போயிடலான்னு சொல்லி வேத வார்த்தை மூலமாய் அவனை தேற்றி அவனை பலப்படுத்தினார்கள். சரியாக 1555ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 27ஆம் தேதி கட்டையில் அடிக்க வைக்கப்பட்டது. இது இளவாலிபனை கட்டி அதே கட்டையிலே படுக்க வைத்து தீ கொளுத்தினார்களையா. இளம் வயதிலே தன் சரீரத்தை இயேசுவுக்காக ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்தார். அன்பு தேவ ஜனமே, நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் எழுதி கொடுத்த இந்த பரிசுத்த வேதாகமத்தை கரங்களிலே வைத்திருக்கிற நீங்கள் நானும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இதனுடைய கரங்களிலே தழுவதற்கு எத்தனையோ பரிசுத்தவான்கள் தங்கள் ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள், தியாகம் செய்திருக்கிறார்கள். இதை கைகளிலே பெற்றிருக்கிற நீங்கள் நான் அதை எந்த அளவு நாம் வாசிக்கிறோம், எந்த அளவு அதை தியானிக்கிறோம், எந்த அளவு இந்த வார்த்தைக்கு நாம் பயப்படுகிறோம். இந்த திருமறை ஞாயிறிலே பரிசுத்த ஆவியா நம்மளோடு கூட பேசுறாரு. என் வேதத்தை இனியாவது நீ வாசிக்க மாட்டாயா, தியானிக்க மாட்டாயா, இதற்கு பயந்து நடுங்க மாட்டாயா? ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த வேதத்தை திறந்தோறும் வாசிப்பேன், ஆண்டவரே இதை தியானிப்பேன், இதன்படி நான் வாழுவேன். ஆண்டவரே
அப்படி வாழட்ட என்னையா நடக்கும்? வேதம் நம்மளை எச்சரிக்குதில்ல, நீ என் வேதத்தை மறந்தால் நான் சொல்லுங்க நம்முடைய சந்ததிகள் தேவனால் மறக்கப்படவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நல்லா இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்கிறத வச்சு எடை போட்டுறாருங்க, நல்லா புரிஞ்சுக்க. ஆகவே தான் வேதம் சொல்லுது, நாளைக்கு போய் வெளிநாட்டில் போய் சம்பாத்தியம் பண்ணுன்னு சொல்றவங்களே கேளுங்க, அப்படி சொல்லாதுங்க. நாளை நம்முடையது அல்ல. என்ன சொல்லணுமா சொல்லுங்க, எப்படி சொல்லணும்? ஏமா வேத வசனத்தான் சொல்றேன். கர்த்தருக்கு சித்தமானால், ஆமா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானால் என் பிள்ளை மருத்துவ படிக்கா, அவன் டாக்டரா வருவான். கர்த்தருக்கு சித்தமானால் என் பிள்ளை வெளிநாடு போகணும், வேலை செய்யணும், இப்படி சொல்லி பழகுங்க. இதுதான் வேதம் கற்றுக் கொடுக்கறதுங்க. நான் போய் என் பிள்ளை போய் சாதிச்சிருவான் சொல்லாதுங்க. கர்த்தருக்கு சித்தமானால், தேவனை அனுமதித்தால், பவுல் சொல்றாரு, தேவன் சித்தமானால் பிரயாணம் கூட, அவர் சித்தமானால் பிரயாணம், சித்தமானாதான் ஊழியம் ஐயா. பிரயாணம் கூட தேவ சித்தத்தின்படி இருக்கணையா. அப்படிங்கும் போது நம்முடைய வாழ்க்கை, படிப்பு, வேலை, காரியம் எவ்வளவு முக்கியம். அதாங்க நமக்கு தெரியல, வேதமே தெரியல, ஒரு வசனம் கூட தெரிய மாட்டேக்கு. ப்ளீஸ் ரீட் த பைபிள், பி கேர்ஃபுல். வேதம் வாசிக்காதனால எப்படி நமக்கு தெரியும்? நீதி நியாயம் எப்படி தெரியும்யா? தேவனுடைய வல்லமை எப்படி தெரியும்? தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எப்படி தெரியும்? புஸ்தகத்தை படிக்கிறோம், பி 52 சப்ஜெக்ட் படி, மருத்துவரா 5 வருடம் படி, ஆனா 66 புஸ்தகத்தை படிக்க முடியல. நமக்கு பேர் வேதக்காரரியா, ஆனா வசனத்தை ஆரம்பிச்சா முடிக்க தெரிய மாட்டேக்கு. பழைய ஏற்பாடு சொன்னா புதிய ஏற்பாடுல தேடுறோம். தேவஜனமே, இந்த திருமறை ஞாயிறிலே தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவரே, நான் மாத்திரமல்ல, என் பிள்ளைகளுக்கு நான் அனுதினமும் வேதத்தை படியின்று நான் ஆலோசனை கொடுப்பேன், வேதத்தை நான் கற்றுக் கொடுப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி தீர்மானம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மையும் நம்முடைய காணிக்கை அர்ப்பணிக்கும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 225வது பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 225வது பாடல். சத்திய வேதத்தை தினம் தியானி. உங்கள் தசமபாக காணிக்கைகளை முன்னதாக வந்து படைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Ooh.
காணிக்கை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, எமது கிருபாசன தண்டில் பிரவேசிப்பதற்கு புதிது ஜீவனமான மார்க்கத்தை எமது அருமையான குமாரனி இரத்தத்தினால் எங்களுக்கு உண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்தராய் அவர் மூலமாய் மண்டே வருகிறோம். எங்களை இந்த காணிக்கைகளை மகிமைக்கு அங்கீகரித்து உபயோகிக்கும்படிய தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியிலெல்லாம் உடையவைகள் உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோ. ஜெபம் பண்ண கடவோ. காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசலுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரையும் வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனப்பட பின்பு இயேசு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் அவர்கள் கொடுத்து, நீங்கள் எல்லாரும் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவலம் பற்றினார். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் உம்முடைய பரிசுத்த ஆவினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கூட்டி இணைக்கப்பட்டுள்ளாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்கு எல்லாவற்றை வளரவும் கிருபை செய்யும். அவரோடு பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி உமக்கு சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவர் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு யாவர் கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலே செய்வது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அந்த அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென்.
ஆண்டுடைய திருப்பந்திலே பங்கு பெறுவதற்கு நம்மில் தகுதி ஏதும் இல்லை என்று உணர்ந்து கொண்டவர்களாக இன்னொரு தாழ்மையின் ஜெபத்தை நாம் பொருள் உணர்ந்தவராக நாம் ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? ஜெகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியே எங்களுக்கு இறங்கும். தேவா சமாதானம் தாரும். தேவாட்டு குட்டியே எங்களுக்கு இறங்கும். தேவா சமாதானம் தாரும். வாருங்கள், எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது. ஆத்துமாவே உன்னை ஜோடி தோஷம் யாவையும் வேடு
பானம் இந்த பானம் இந்த பானம் என்னை நீத்தம் காக்கவே உம்முடைய சாவின் லாபம் மாட்சிமை மிகுந்தது என்னிடத்தில் உள்ள சாபம் உம்மால் தானே நீங்கிற்று அப்பமாக அப்பமாக உம்மை நான் அருந்தவே அப்பம் அப்பமாக அப்பம் அப்பமாக அப்பம் அப்பமாக 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 உம்மை நான் அருந்தவே. பரிசுத்தம் பெற வந்திட்டீர்களா ஒப்பில்லா திருஸ்நானத்தினால் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் சுத்தமா குற்றம் நீங்கி விட குணமாறிற்றாம் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பரலோக சிந்தையணிந்தீர்களா வல்ல மீட்பதயாளத்தினால் மறு ஜன்ம குணமடைந்தீர்களா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா மாசில்லா சுத்தமா சுத்தமா திரு புண்ணிய தீர்க்கத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறிற்றா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மணவாளன் வர கணிப்பீர்களா உடலியின் ஸ்நானத்தினால் மோட்சகரை ஏறி சவித்தீர்களா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா மாசில்லா சுத்தமா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறிற்றா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் ஆசுக்கரை நீங்கும் நிசப்பாவியே சுத்த இரத்தத்தின் சக்தியினால் முக்தி பேருண்டாகும் குற்றவாளியே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா மாசில்லா சுத்தமா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறிற்றா ஆட்டுக்குட்டியின்
ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமுமாகிய சாக்கிரமத்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டுள்ள நாம் அவருக்கு மனதார ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அவர் சேர்ந்து சொல்லுவேன், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். மகா கிருபையும் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, மகிமையான ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தை மூலம் எங்களோடு பேசினீரப்பா. உடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது. அதை நாங்கள் விசுவாசிக்க, அதை நாங்கள் முழுமையாய் நம்ப உதவி செய்யுங்கப்பா. அது எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் ஜீவியத்திலே மாற்றத்தை கொண்டு வரும். எங்கள் வாழ்க்கையை அது ஆசீர்வதிக்கும். அது மாத்திரமல்ல, நீர் எங்களை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே நோக்கத்தோடு வசனத்தை அனுப்புகிறோ அது செய்து முடிக்கும் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. நாளை வார்த்தையை கேட்டபடி ஜனங்களை ஆண்டவரே அதற்கு தங்களை முழுமையாக அர்ப்பணிக்க, வசனத்துக்கு கீழ்ப்படிய ஆண்டவரே வசனத்தை விசுவாசிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சுவையில் அத்தனை குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். வெளிநாடுகள், வெளி மாநிலங்கள், வெளி மாவட்டங்கள், இந்த சுண்டவல் ஆசிரியர் கிராமத்தில் வசிக்கிற அத்தனை குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே எங்கள் சபையில் நடக்கிற எல்லா ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் நடக்க இருக்கின்ற எல்லா நிகழ்வுகளையும் ஆண்டவரே, கீத ஆராதனை, கீத பவனி, முழு இரவு ஜெபங்கள், வாலிபர் கூடுகைகள், உபவாச கூடுகை, பாடல் குழு ஞாயிறு ஆராதனை, வருகிற ஞாயிறு நடக்க இருக்கின்ற ஆண்டவரே சேகர பாடல் குழு ஆராதனை, எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக தாரும். படிக்கிற பிள்ளைகளுடைய ஞானத்தை அறிவை தாரும். படித்து முடித்து வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கணிக்க காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, கர்ப்பஸ்திரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்ற காலத்து சுகமான பிரசவத்தை தாரும். ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை தாரும். உம்முடைய பிள்ளைகளுக்கு திறந்த வாசலை உண்டு பண்ணும். உம்முடைய ஜனங்களுடைய கையின் பிரயாசங்கள், வருமானங்களுக்காக ஸ்தோத்திரம். அனைத்தையும் ஆசீர்வதிங்க. வியாதியோடு வேதனையோடு இருக்கிறவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். வியாதி நிமித்தமாய், பலவீனத்து நிமித்தமாக, சோர்வி நிமித்தமாக ஆலய ஆராதனை பங்கு பெறாமல் வீடுகளில் இருக்கிற உம்முடைய ஜனங்களை வசனத்தை அனுப்பி நீ குணமாக்குவீராகப்பா. உம்முடைய தழும்புகளால் சுகமாகிறோம் என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேலை வியாதியோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை உம்முடைய உயிர்த்த வல்லமையினால் தொட்டு சுகமாக்குவீராக. சபை முப்பர்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்களுடைய புதிய ஆலய கட்டுமான பணிக்காக ஜெபிக்கிறோம். எடுக்கிற முயற்சிகளை ஆசீர்வதியும். புதிய ஆண்டின் துவக்கத்திலே நாங்கள் புதிய ஆலய கட்டுமான பணி துவங்க வேண்டிய தேவைகள் யாவை சந்திங்க. ஆண்டவரை கொடுக்கிற ஜெபிக்கிற ஜனங்களை எழுப்புவீராக. எங்களுக்கு தந்த இன்ஜினியர்ஸ்க்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய திட்டத்தின்படி இந்த ஆலயம் கட்டி எழுப்பப்பட, அது நாமத்துக்கு மகிமையை கொண்டு வர உதவி செய்யுங்கப்பா. எல்லா தடையெல்லாம் மாற்றுங்க. நீ தந்த நல்ல ஆண்டவரே மழைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மழையின் மூலமாய் ஜனங்களுடைய வாழ்வாதாரங்கள், விவசாய பணிகள், மிருக ஜீவங்கள் பழுகி பெருகட்டும். பாடகர் குழுக்காக நன்றி. ஆசீர்வதியும். சபை ஊழியருக்காய், மனைவிக்காக, கொடுத்த கற்பதி கணிக்காய் நன்றி. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தாய்மார்களுக்காக, கிராமங்கள் நடக்கிற ஊழியர்களுக்காக, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்காக, சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக நன்றி. நேற்றைய தினம் ஆண்டவரை நீருடைய ஊழியர்களை ஆண்டவரை அழைத்து வந்து உற்சாகப்படுத்தி, கனப்படுத்தி, பலப்படுத்தினரே நன்றி. தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் உற்சாகத்தோடு ஊழியை செய்ய கிருபை தாங்கப்பா. எங்களுடைய பாஸ்டேட்டை ஆசீர்வதியும், எங்கள் திருமண்டலத்தை ஆசீர்வதியும், எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா துதி கனமையில் அவக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் மீட்பெரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனை அவருடைய குமாரனாகிய ஆதரவு இயேசு கிறிஸ்துவை அன்பிலும் அறிவு நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தை சிந்தை காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் உங்களோடு கூட நிலைத்திருக்க கடவுது.
நிறைவு கீதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 668வது பாடலில் 1 மற்றும் கடைசி கவியை மாத்திரம் பாடுவோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. யாவரும் தேவ சமாதானத்தோடு சென்று வருவோம். யாவருக்கு நன்றி. May God bless you.